இப்ப இணையக்கூடிய நேயர்களுக்கு இந்த வழக்கு விசாரணையில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் என்னங்கிறத விரிவா தொகுத்து சொல்லுங்க. விரிவான டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா சார், அதாவது இன்னைக்கு இது விடுமுறை கால நீதிமன்றம். இந்த விடுமுறை கால நீதிமன்றம் 10 நாள் விடுமுறையில ஒரு நாள் மனு தாக்கல் இருந்தது. அந்த ஒரு நாளைக்கு முன்னாடியே சென்னை உயர் நீதிமன்றத்துல போய் இவங்க இங்க, அதாவது மதுரை அமர்வுக்கு நீதிபதி தண்டபாணி, ஜோதிராமன் 2 பேரும் நியமிக்கப்பட்டு ஏற்கனவே நோட்டீஸ் போட்டாங்க. அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. அப்ப இவங்க தான் தெரிஞ்சு அந்த வழக்கறிஞர் தமிழரசு, அந்த இவரு தாவேகாவோட வழக்கறிஞர் குழு அங்க போய் அவர் சென்னையில அவர் வீட்டுல போய் மென்ஷன் பண்றாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, 41 பேர் உயிரிழந்துட்டாங்க, இது இந்த விசாரணை முதல்ல சிபிஐ மாத்தணும், அது போக விஜயும் நாங்க நிர்மல் குமார் இவங்க எல்லாம் கரூருக்கு நேரம் போகணும், இதுக்கெல்லாம் அனுமதி நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவங்க தான் போய் மென்ஷன் பண்றாங்க. அப்ப அதுக்கு அடுத்த நாள் தான் இதுல மதுரையில விசாரணை, அந்த விசாரணை நாள், இது மனு தாக்கல் நாள். அதுக்கு முதல் மனு தாக்கலுக்கு முதல் நாள் அன்னைக்கு என்ன சொல்லிடுறாங்க, நீங்க வாங்க நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு அங்க வந்துருங்க, நான் கோர்ட்டுக்கு வந்துடுறேன் ஜட்ஜு. ஆனா அந்த நாள்ல விசாரிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. பதிவாளர் தான், பதிவுத்துறை தான் அதை முடிவு பண்ணணும். அவங்க எதுக்கு லீவ் கோர்ட்ல இப்படி நாங்க விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய அவசியமான மேட்டர் இல்ல, அவசரமான மேட்டர் இல்ல, தனியா இதை நார்மல் கோர்ட்லயே விசாரிப்போம், கோர்ட் டேல நீங்க அந்த மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அந்த டேல மனு தாக்கல் பண்ணும்போது மொத்தம் லாஸ்டா 7 பொதுநல வழக்குகள் மனு தாக்கல் ஆயிருந்துச்சு, 2 முன்ஜாமீன் வழக்குகள் மனு தாக்கல் ஆயிருந்துச்சு. பொதுநல வழக்குகள் யாருன்னா நம்ம மதுரையை சேர்ந்த ரமேஷ், அப்புறம் இந்த மதுரை அலங்காநல்லூர் பூதகுடியை சேர்ந்த கதிரேசன், அப்புறம் தங்கம்ன்றவரு, அப்புறம் பிரபாகர பாண்டியன் ஒரு நிலைக்காரு, அப்புறம் இவ்வளவுதான் இந்த செந்தில் பாண்டியன்றவரு, செந்தில் கண்ணன்றவர், இப்படி ஒரு 7 பேரோட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த விசாரணை அது போக 2 தாவேகா பொதுச் செயலாளர் புஷ்டியானந்த் முன்ஜாமீன் மனு, இணை பொதுச் செயலாளரோட நிர்மல்குமாரோட முன்ஜாமீன் மனு, இப்படி 9 மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு விசாரணை ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு ஒரு நாள் தான் விசாரணை. இந்த 10 நாள்ல இன்னைக்கு விசாரணை அமர்வு நீதிபதிகள் தண்டபாணியும் ஜோதிராமனும் இவங்க 2 பேரோட பெஞ்ச் ஆரம்பிச்ச உடனே மொத்தம் 24 கேஸ் இந்த பெஞ்சில் இன்னைக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்துச்சு. இதுல லாஸ்ட் கேஸா விசாரிப்போம், ஏன்னா இதுக்கு டைமிங் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி லாஸ்டா விசாரிப்போம், மொத்தமா எல்லா கேஸையும் இந்த 7 கேஸையும் அப்படின்ட்டாங்க. அதுவும் விசாரணைக்கு வந்துச்சு. வரும்போது எல்லா வழக்கையும் சேர்த்து ஆர்டர் போட்டுருவோம்னாங்க. அப்புறம் கவர்மெண்ட் தரப்புல இருந்து இல்ல தனித்தனி பிரேயர் கேட்டிருக்காங்க, அதனால தனித்தனியா ஆர்டர் போடுங்க, அப்ப பிரேயருக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போட்டுருவோம் நாங்க. அதுபடி பிரேயருக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போடும்போது சிபிஐ விசாரணை தேவையில்லைங்கிற ஒரு ஆர்டர் வந்துருச்சு. சிபிஐ விசாரணை கேட்ட ஒருவரோட மனுவும் தள்ளுபடி ஆயிருச்சு. அது போக அரசு தரப்புலையும் தகவல் வருது. மரிசாமி சார், இது உண்மையான விசாரிச்சு சொல்லுங்க. அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் கோர்ட்ல சொல்லும் போது மாநில அரசு எந்த பொதுக்கூட்டங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் SOP ஃப்ரேம் பண்ண வரைக்கும் கொடுக்காது அப்படின்னு சொன்னதாகவும், கோர்ட் அந்த சப்மிஷனை ரெக்கார்ட் பண்ணதாகவும் ஒரு தகவல் வருது. இது டெசிக்னேட்டட் பிளேசஸ்ல பப்ளிக் கேதரிங்கை பாதிக்காதுன்னு கோர்ட் சொன்னதா தகவல் வருது. இதை நம்மால ஊர்ஜிதப்படுத்த முடியுமா? அதுதான் நீதிபதிகள் ஒரு கேள்வி கேட்டாங்க சார். அதாவது மாநில நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள்லயே நம்ம நீங்க கொடுக்க கூடாதுன்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் பின்பற்றுனீங்களா, அது எப்படி கொடுக்க முடியும், கொடுக்க கூடாது அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க தான் சொன்னாங்க, என்னன்னா இவங்க கேட்ட இடம் இனிஷியல்டு பிளேஸ், அதாவது இவங்க ஐடென்டிஃபை பிளேஸ், இவங்க எந்த இடத்த அடையாளப்படுத்தி கேட்டாங்களோ அந்த இடத்துலதான் நாங்க கொடுத்தோம். அதுல நாங்க எதுவும் மாநில நெடுஞ்சாலை இதெல்லாம் எங்களோட இருந்த அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை சரியா கடைபிடிச்சுதான் கொடுத்தோம் அப்படின்னாங்க. அதுதான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சீனியர் கவுன்சில் சொன்னாரு. இதை அரசு தரப்பு வாதங்கள் எல்லாம் கரெக்டா பதிவு பண்ணிருங்க, ஏன்னா நான் அடுத்த ஹியரிங்ல நாங்க பதில் மனு தாக்கல் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பொருள் பட தான் சொன்னாரு. இந்த இதெல்லாம் அதுல அந்த விசாரணை நேரத்திலே வந்துருச்சு சார், போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நீங்க கேட்டபடி இதோட அப்டேட், இப்போதைக்கு உள்ள அப்டேட் கேட்டோம்னா அந்த சிபிஐ இது தள்ளுபடி ஆயிருக்கு. அது போக விஜய் தரப்பு, தாவேகாவின் தலைவர் விஜய் தரப்புலையும் அரசு தரப்புலையும் 2 வாரங்கள்ல பதில் அளிக்க உத்தரவு கொடுத்திருக்காங்க. அது போக இழப்பீடு அதிகரிக்க வேண்டும்ன்ற வழக்குல 2 வாரம் நோட்டீஸ், அவங்க அதுலயும் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் அளிக்கணும்னு சொல்லி 2 வாரம் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. பார்க்கிறது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கோரிக்கை வைத்தாங்க. அது பொலிட்டிக்கல் ஸ்பியரை தாண்டி நீதிமன்றத்திலையும் பில்லாக போடப்பட்டது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடப்பட விசாரணை ஆரம்பிச்சு இப்பதானே இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு, தொடக்க காலத்துல இருக்கு. விசாரணை திருப்தி இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை ஒரு திட்டவட்டமா மறுக்காம இது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இது உத்தரவளிக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஒரு ஃபியூச்சர்ல ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க.
நார்மலாவே இந்த இதெல்லாம் வந்து அவங்களோட, அதாவது ஜட்ஜஸ் சொல்றாங்க பாருங்க, இது பூராமே ஆர்டர்ஸ்ல வர்றதுக்கான 90% வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுடைய, அதாவது அவங்க இந்த வழக்குகளை உற்று நோக்கும் போது என்ன அவங்க மனசுல படுது அப்படின்றதுதான் வெளியே அந்த அப்சர்வேஷன்ல சொல்லுவாங்க. இது நார்மலா நடைமுறையில பார்க்கும்போது எந்த ஒரு வழக்கா இருந்தாலும், ஒரு சாதாரண சாமானியன் வழக்கா இருந்தாலும், வழக்கு விசாரணை சரியான தடத்துல போகல, சரியான வழியில போகல அப்படின்னு சொன்னா அதை வந்து அதுக்கான 2-3 சரியான சாட்சியங்கள் ஆதாரங்களை கொடுத்தோம்னா உடனடியா அதை வந்து ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு மாத்துங்க, சிபிசிஐடிக்கு மாத்துங்க, சிபிஐக்கு மாத்துங்க, வேற ஒரு யூனிட்டை விசாரிக்க சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ஆபீசரை போட்டு விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு அதுக்கான இது பார்ப்பாங்க, முகாந்திரம் இதுதான் பார்ப்பாங்க. இது எடுத்த உடனே நம்ம சொல்லும் போது என்னன்னா இன்னுமே வந்து ஒரு எஃப்ஐஆர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, இனிமே என்ன ஏது எந்த ஸ்டேஜே இல்லையே, இனிஷியல்ல இருக்கு அப்படின்றதுதான். இதுக்கப்புறம் இதோட இது வரும்போது இவங்களும் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுதான் எல்லாமே இது பண்ண போறீங்க சார். அதான் பேசுவாங்க. இன்னமும் போயிட்டு இருக்கு இல்லையா விசாரணை? போயிட்டு இருக்கு சார், போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ சிபிஐ விசாரணை கோரிய மனு தள்ளுபடி, இது ரொம்ப முக்கியமான டேக்கவே. அரசு தரப்புக்கும் விஜய் தரப்புக்கும் நோட்டீஸ் அளிச்சு 2 வாரத்துக்குள்ள பதில் அளிக்கிறதுக்கு நோட்டீஸ் கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எஸ்ஓபி தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு இந்த கூட்டங்கள் நடத்துறதுல எஸ்ஓபி வந்து முக்கியமான கோரிக்கையாக வைக்கப்பட்டது. அதில் அரசு தரப்புலேயே ஒரு விஷயம் சொல்லப்பட்டதா, இல்லை நாங்கள் வந்து இப்போதைக்கு லார்ஜ் பப்ளிக் கேதரிங்ஸ் எல்லாம் ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லப்படுது. அதை பத்தி நமக்கு அப்டேட்ஸ் இருக்கா? அதான் சார், அதாவது இன்னும் அதை ஏற்கனவே ஃபார்ம் பண்ணி தான் நாங்க செய்யறோம். அதை இன்னும் நல்லா ஒரு அப்டேட் பண்ணி ஃபார்ம் பண்ணிடுறோம். ஃபார்ம் பண்ணிட்டு தான் இனிமே பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியால இருக்கும்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ஒரு இதா இருக்கு கவர்மெண்ட்ல, இது வந்து ஒரு இதா எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நடவடிக்கையை எடுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.